சென்னை மூலக்கொத்தளம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 80 ஆண்டுகளாக வசித்து வந்த வீடுகளை மாநகராட்சி அதிகாரிகள் இடிக்கும் நிலையில் உரிய நோட்டீஸ் கொடுக்காமலும் மாற்று இடம் ஒதுக்காமலேயே ஒதுக்கியதாக கூறியும் ஏமாற்றியிருப்பதாக குடியிருப்பு வாசிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் தற்போது வரைக்கும் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா? வணக்கம் சார். சென்னை பேருந்து சாலையில் இருக்கக்கூடிய மூலக்குத்தாலம் பால் டெப்போ பகுதிக்கு அருகே கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு மேலாக 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய 50 மேற்பட்ட குடும்பங்கள்ல ஒரு 30 பேர் குடும்பங்களுக்கு மட்டுமே மாற்று இடம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இடமும் சுடுகாடுக்கு அருகே அவர்களுக்கு மாற்று இடம் வழங்கப்பட்டிருப்பதன் காரணமாக ஏற்கனவே அவர்கள் அந்த பகுதிக்கு செல்ல மறுத்து வந்தனர். இந்த நிலையில தான் மாற்று இடமே கொடுக்காத நபர்கள் தற்பொழுது வலுக்கட்டாயமாக மாநகராட்சி ஊழியர்கள் அந்த இல்லங்களை இடித்து வரக்கூடிய ஒரு காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். எந்த விதமான ஒரு முன் அறிவிப்பும் இன்றி வீடுகளை இடிக்கப் போகிறோம் அப்படின்னு மாநகராட்சி தரப்பிலிருந்து எந்த விதமான நோட்டீஸும் கொடுக்காத நிலையில வலுக்கட்டாயமாக வீட்டில் உள்ள பொருட்களை வெளியே தூக்கி எறிந்து அங்க இருக்கக்கூடிய நபர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து தற்போது அந்த வீடுகளை இடித்து வருகிறது காவல்துறையினர். காவல்துறை உதவியோடு மாநகராட்சி அதிகாரிகள் 50க்கும் மேற்பட்ட அந்த வீடுகளை தற்பொழுது இடித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதி மக்கள் மேலும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். நாங்கள் எப்போதும் அந்த இடுகாடுக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதிக்கு குடியேற போகிறோம் என நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய யாரும் கையெழுத்து போடவில்லை, எங்களது பெயரில் வேற ஒரு நபர் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள்ல மாணவர்கள் குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் பள்ளிக்கு செல்கிறார்கள். அவர்களுடைய உடைமைகள் வீட்டிலே இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.